வெண்ணிலா தான் விஜயோட லவ்வர் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே காவேரியுமே வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற தப்புனால உன்னோட வாழ்க்கை பறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவேரியுமே இருந்துட்டு கங்காவை பார்த்து என் வாழ்க்கையில நீ தலையிடாத, நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது என்னையே சாரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் வெண்ணிலாவை பார்த்த விஜயுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சொல்ல போனா இவ்வளவு நாளா அவர் வெண்ணிலாவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருந்த அந்த ஃபைலையுமே கீழே போட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல தாத்தாவுமே அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. வெண்ணிலாவுமே விஜயை பார்த்துட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே நேரம் விஜயுமே இருந்துகிட்டு காவேரியை கூப்பிட்டு உனக்கு எப்படி வெண்ணிலாவை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வெண்ணிலாவுமே விஜய் கிட்ட என்னோட பிறந்த நாளைக்காக நம்ம அன்னைக்கு ஆசிரமம் போனோம்ல, அங்கதான் இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை பார்த்தேன். சொல்ல போனா எனக்கு வெண்ணிலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த பழக்கம், ஆனா இப்பதான் வந்து உங்களோட லவ்வர் தான் வெண்ணிலா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜய்க்குமே ஒண்ணுமே புரியல. சொல்ல போனா இவ்வளவு நாளா தன்னை விட்டு பிரிஞ்சு போன வெண்ணிலா தான் முன்னாடி வந்த உடனே வெண்ணிலாவை பார்த்து இவ்வளவு நாள் எங்க போன வெண்ணிலா, சொல்ல போனா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் தான் நீ நினைச்சியா, இவ்வளவு நாள் எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் வெண்ணிலாவுமே ரொம்பவே கண் கலங்கிட்டு நான் என்ன பண்றது, சொல்ல போனா என்னோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜயை போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா நாம இந்த வேலையை பண்ணது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு மேல அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா ரொம்பவே குமிரி குமிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மனசை தேத்திக்கிட்டு அவங்க எப்பவும் போல பேக் பண்ணி வச்சிருக்க தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கீழே வராங்க. இந்த மாதிரி காவேரி பெட்டி படுக்கையோட கீழே வரதை பார்த்த தாத்தாவுமே என்னாச்சுமா நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரியுமே விஜயை பார்த்துட்டு இங்க பாருங்க விஜய், உங்களோட பிறந்த நாளைக்கு நீங்க ஒரு பெரிய கிஃப்ட் கேட்டீங்க, அந்த கிஃப்ட் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இப்ப நான் கொடுத்த கிஃப்ட் உங்க லைஃப்ல ரொம்பவே விலைமதிக்க முடியாத கிஃப்ட், அதனால இதை விட பெரிய கிஃப்ட் என்னால கொடுக்க முடியாது, இதை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைல் இந்தாங்க, கான்ட்ராக்ட் ஃபைலையும் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இதுக்கு மேல இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி நான் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தாவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காவேரியுமே வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே வெண்ணிலாவுக்கு நடந்ததையும் வெண்ணிலாவோட நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே அந்த நிமிஷம் அவரால் யோசிக்க முடியல. ஆனா தாத்தா தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் காவேரியுமே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தான் வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒரு வழியே இந்த பக்கம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் ட்ரை பண்றாங்க. பட் ஆனா காவேரியோட மனநிலையில யாரு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அமைதியாக முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. அதே நேரம் விஜயுமே இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்த்து என் வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லப்போனா நீ எப்ப வருவ, நீ எங்க இருக்க, எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னு சொல்லிட்டு உன்னை நினைச்சு நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டதான். பட் இருந்தாலும் எனக்கு வந்த மாதிரி ஒரு மனசு வலி உனக்கு கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இப்போ நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு வெண்ணிலாவுமே என்ன சொல்றீங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா வெண்ணிலா, நான் சொல்றது உண்மைதான். நீ வேணா என்னோட முன்னாள் காதலியா இருக்கலாம், பட் ஆனா என்னோட மனைவி காவேரி மட்டும்தான். நான் அவ கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ண தப்ப நான் அவளுக்கு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனது உன்னோட தப்பு இல்லதான். பட் இருந்தாலும் அதை நான் என்னோட தப்பா நினைச்சுக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் தனியா இருந்து ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா இதே மாதிரி தப்ப நான் இப்ப பண்ணிட்டு மறுபடியுமே காவேரிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. சொல்லப்போனா அவளை மனசளவுல நான் லவ் பண்றேன். அது மட்டும் இல்லாம அவ தான் என்னோட உண்மையான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. நான் போய் காவேரியை பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு எங்க தாத்தா கிட்டயுமே சொல்லிட்டு ரொம்பவே வேகமா தன்னோட கார் எடுத்துட்டு காவேரியோட வீட்டுக்குமே போறாங்க. அங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் காவேரி வீட்டு கதவையும் தட்டி அங்க இருக்கிறவங்க கிட்ட காரணத்தை சொல்லிட்டு காவேரி கிட்டயுமே பேச போறாங்க. அப்ப காவேரியுமே என்னாச்சு விஜய், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அதான் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன்ல, வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க விஜயுமே எனக்கு தேவையானது வெண்ணிலா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும், சொல்லப்போனா வெண்ணிலாவை பார்க்கணும்னு தான் நான் விருப்பப்பட்டேனே தவிர அவ கூட வாழணும்னு நான் விருப்பப்படல. ஏன்னா என்னோட மனைவி நீ மட்டும்தான், நான் உன் கூட மட்டும் தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஏன் வெண்ணிலாவை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசியிருக்கலாம், அவன் மேல இருக்க லவ்ல அன்புல அவளை பத்தி நான் தெளிவாவே உங்ககிட்ட பேசியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ அவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் மனைவி தான் வேணும், வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியோட கையை பிடிச்சி கடகடன்னு அவங்களோட பெட்டி படுக்கையில எடுத்து கார்ல போட்டுட்டு இங்க டைரக்டா விஜயுமே தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக விஜய் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வெண்ணிலாவுமே அப்ப கண்டிப்பா வந்து விஜய் வந்து ரொம்பவே நம்மள மிஸ் பண்ணியிருக்கான், நான் ரொம்பவே அவளுக்கு தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாம இந்த தப்பு பண்ணாலும் அவனை விட்டு பிரிஞ்சு போய் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுமே தான் மனசளவுல ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல தாத்தாக்குமே சரியான சந்தோஷம். பரவாயில்ல, எப்பவும் போல காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி காவேரியுமே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, வெண்ணிலா இப்ப உங்களை நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க விஜயுமே வெண்ணிலா என்ன நம்பி கிடையாது, சொல்லப்போனா நீ தான் என்ன நம்பி இருக்க, நான் உன்னை நம்பி இருக்கேன். நம்ம எப்பவுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் இல்லைனாலும்
நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். என் பிறந்த நாளைக்கு நீ எனக்கு கிஃப்ட் குடுக்கறத பத்தி யோசிச்சல்ல. ஆனா நான் என்ன கிஃப்ட் குடுக்கலாம்னு நெனச்சேன் தெரியுமா? உனக்கு இந்த கான்ட்ராக்ட்ட கிழிச்சு போட்டுட்டு, இதுக்கு மேல கான்ட்ராக்ட் கிடையாது. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது தான் உனக்கு சொல்லணும்னு நெனச்சேன்.